இன்னைக்கு உமன்ஸ் டே. உலகத்துல இருக்க எல்லா பெண்களுக்கும் எங்க சார்கா, கலருங்கச்சா சார்கா, கிருஷ்ணா சார்கா, என்டையர் வாலுக்கோசங்க டீம் சார்கா உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ என்ன அப்புறம் ஸ்பெஷல் டே அன்னைக்கு சூப்பரா வந்து வாலு பசங்களெல்லாம் கூப்பிட்டுலாம்ல, கூப்பிட்டுலாமே. ஸோ சூப்பரா அழகா 4 வாலு பாப்பாஸ் வந்திருக்காங்க. யார் யார் அந்த வாலு காக்கான்னு காத்துலாங்க. முதல்ல வந்திருக்க அந்த வாலு காக்கா யாரு வாங்க. I wanna break free and be something like a queen. And let you take me and show me some good time, cause I'm ready to show. I like a star. We back in the bar, baby, in the midnight. That ain't worth it. I see you, the good, the good, tonight. I'll be a star. And you never say that I ain't a body that Know what I mean? என்ன ஆட்டம் என்ன ஆட்டம், சரியான எனர்ஜிடா நீ. நானும் வயல் வந்து வீட்டெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஆட்டிக்கினே இருக்கிறான்டா கிருஷ்ணா. சரிடா டேய் ஹலோ செல்லம், உன்னோட பேர் என்னடா? ஆர்டிகேஷன் எந்த ஏரியால இருந்துடா வர நீ? சென்னை. சென்னையே உனக்கு ஒரு ஏரியா தான் போல இருக்குதுடா கிருஷ்ணா. அந்த கலைவர ஹோட்டல் இருக்குல்ல, எங்க எங்க இருக்குது இங்க காட்டு அங்க ஐயா, இருக்குது. எங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல் இருக்குல்ல, இங்க ஒரு சண்டை இருக்குல்ல, வாங்க வாங்க வாங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டா என் ஃப்ரெண்டு வீடு இருக்குல்ல, அப்படியே ஒரு சண்டை இருக்குல்ல, இங்க ஒரு இதுக்கு மேல ஒரு வீடு இருக்குல்ல, அது மேல வீடு. இல்ல அதுக்கு சைடுல ஒரு வீடு இருக்குல்ல, அதுதான் எங்க வீடு. நல்லா புரிஞ்சுதுடா எனக்கு, நல்லா புரிஞ்சுது. ஆக்சுவலா அது எந்த ஏரியாலடா இருக்கு? சென்னை. என்னடா முதல்ல கொண்டவனே இப்படி கொண்டாடு, இன்னும் 3 பேர் வர போறாங்கடா. சரி அவன்கிட்ட இன்னும் பேசணுமே. ஆங்க டேய் சரிடா, நீ சென்னையிலேயே இருந்துக்கோ. உங்க வீட்டு பக்கத்துல மொட்டமாடியில இருக்க வீட்டு பக்கத்துலயே கூட நீ இருந்துக்கோ. யார் யாரா வந்திருக்கீங்க வீட்டுல இருந்து? எங்க அம்மா, எங்க அப்பா, நானு. இன்னைக்கு நீ என்ன கொண்டு காத்திருக்கன்னு எனக்கு தெரியும்டா. வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. சரியா, ஃபர்ஸ்ட் சீட்டு உந்து போடா, போய் உட்காந்துக்கோடா, போய் உட்காந்துக்கோடா. தேங்க்ஸ்டா வந்ததுக்கு. ஏய் அக்கா கிருஷ்ணா, ஆரங்கத்திலேயே கொட்டையை கலக்குறான்டா ஒருத்தன், கொட்டையை கலக்குறான்டா. சுவாதிக்கை தொடர்ந்து வரக்கோறது யார் என்றால், யாரா பார்த்தா தானே தெரியும். வாங்க. ஹலோ ஹலோ, அட்டா அட்டா அட்டா, என்னங்க ஆடுறா நீ? ஏய் நீ ரொம்ப அழகா இருக்கடா. தேங்க்யூ. ஆங்கண்டா சங்க கியூட்டா இருக்கடா இன்னைக்கு. மேக்கப் பண்ணா அழகா தாங்க இருப்பாங்க. அதுவும் கரெக்ட் தான். சூப்பரா ஆடினியே. உன்னோட பேர் என்ன? மோஷிகா. மோசிகா. இந்த ஆட்டம் ஆடுறியே, எந்த ஊருக்காரிடா நீ? சென்னை. அதே பதில். உங்க வீடு எங்க இருக்கு சென்னையில? மாவு கடை வீட்டாண்ட. ஆ? மாவு கடை இருக்குல்ல, அந்த வீட்டு நடுவுல ஒரு வீடு இருக்குல்ல, அந்த வீடு தான். ஏய் இவங்க ஃப்ரெண்டாடா இல்லையா? அந்த வீடு சண்டை உள்ள இருக்கு. வரவங்களுக்குள்ள சொல்லி வச்ச மாதிரியே வந்திருக்கிறாங்களே இன்னைக்கு. ஏங்க அந்த மாவு கடை எங்கங்க இருக்கு வீட்டாண்ட? மாவு கடை அங்க இருக்கு, மல்லிகை கடை அங்க இருக்கு, இங்க ஒரு வீடு இருக்குது, அங்க வீடு எங்க வீடு. ஓ அங்க இருக்கிறது தான் உங்களோட வீடா? ஆஹா, என்ன இது வாரம் ஜாஸ்தியா இருக்குது. ரெண்டாவதுங்க இப்படி. ஏய் சூப்பர்ரா, இந்த வாரம் ஜாலியா இருக்க போகுது. இருக்கோண்டா அவனுக்கு. சரி செல்லம், யார் யாருக்கு வந்திருக்காங்க வீட்ல இருந்து? ஆனந்தி அம்மா, சகாப்பா, இட்லி குண்டா. இட்லி குண்டானா? உன் பேர் இட்லி குண்டானா? அப்புறம் போண்டா பஜ்ஜி. மோண்டா கொஜ்ஜியா? இத்தனா என்னடா இதே மாதிரி எனக்கு ஏதோ கட்டக்கேறு வச்சிருக்காலும் டவுட்டா இருக்குடா. எனக்கு ஏதாவது வச்சிருக்கியாடா குடி? வாயாடி மங்கி. வாயாடி மங்கியா? சரி பரவாயில்ல விடு. அழகா இருக்கே.
அழகா இருக்கனா? ஆக்சுவலா என்ன பார்க்குற எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. என்ன கிருஷ்ணா? நீயும் ரொம்ப அழகா இருக்கடா. சங்கத்தா இருக்க. ம்மா. சூப்பர் கியூட் நீயு. நாங்க நெறைய பேசலாம் சரியா? வந்ததுக்கு தேங்க் யூடா கொட்டு. இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. அடடா! கிருஷ்ணா உட்காந்துட்டு இருக்க தோரணியே எப்படி இருக்கு பாருடா. ஒரு பரவாயில்ல பரவாயில்ல. அடுத்ததா சூப்பரா ஒரு வாலு பாப்பா வந்திருக்காங்க. யார் அந்த வாலு காக்கா வாங்கோ. ஹலோ. ஹலோ, ஏ, நல்லா டான்ஸ் ஆனடா நீ. யார் சொல்லி குத்துது? நானே கத்துக்கினேன். நீயே கத்துக்கினியா? வேற லெவல் ஆடுறிய நீ. சரி உன் பேர் என்ன? வித்தேஷாய். சரி வீட்ல இருந்து யார் யாருக்கு வந்திருக்காங்க? எங்க அம்மா, அப்பா, ஓவி அக்கா, அத்தை. அவங்க வீட்டுல இருந்து வந்துக்கிறாங்க. அவங்க அவங்க வீட்ல இருந்து வந்துக்கிறாங்க. நாங்க எங்க வீட்ல இருந்து வந்துக்கிறோம். நீங்க எல்லாம் உங்க வீட்ல இருந்து காத்துன்னு இருக்கிறீங்க. அதானே? சரி நீங்க எந்த ஏரியால இருக்கீங்க? சென்னை. இல்ல சென்னையில சென்னையில மதுரம். அக்காடா இங்க வாடா இங்க வாடா. நல்ல வேலைடா உனக்கு புரிஞ்சுதேடா நான் கேக்குறது. சந்தோஷம்டா நீயாவது கரெக்ட் லொகேஷனை சொன்னியே. சரி நல்லா பேசுற அட்டகாசங்க ட்ரெஸ் பண்ணியிருக்க. நாங்க வந்து சூப்பரா நிறைய 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 பேசலாம் சரியா? வந்ததுக்கு தேங்க்யூடா செல்லம். தேங்க்யூ. உன்னோட இடத்துல கேட்காந்துக்கோ. 3 பேரும் வந்து பயங்கர அட்டகாசமா வந்திருக்கிறாங்கல்ல. கூப்பிட்டுலாங்க 4வது வந்திருக்க காக்காவை. ஓகே யார் அந்த வாலு காக்கா வாங்க. மரச்சேனே நெஞ்சு மரச்சேனே நெருங்காத என்ன நெருங்காத மறந்தேனே என்ன மறந்தேனே விலகாத கண்ணே விலகாத பல கோடி முகம் தாண்டி உன்னை மட்டும் பார்க்க ஆசை வச்சேன் இமைக்காம முகம் பார்த்து உலகம் அத மறந்து உன ரசிச்சேன் அடி உனக்கும் எனக்கு இந்த ஜோடி பொறுத்து வட 100 இருக்குதே போடி இனி இருக்கும் வரைக்கும் நகராமன் இருக்கும் நான் கொடுத்து ஹலோ அக்காடி அக்கா ஐயா குர்ரா. என்ன ஆட்டம்டா. சூப்பரா ஆனடா நீ. தேங்க்யூ. சூப்பர். உன்னோட பேருடா செல்லம்? அஷிதா. கருத்தங்கச்சான் காடம்போதே எனக்கு ஒரு டவுட்டு. கலருங்கச்சான் நீ காடிந்தா நான் சந்தோஷப்பட்டிருக்கேன். சரி பரவாயில்ல. வீட்டுல இருந்து யார் யாருக்கு வந்திருக்காங்க? அம்மா, அப்பா, அண்ணா. எங்க இருந்து வரீங்க நீங்க? புஷவாக்கம். நல்ல காலங்க நல்ல காலம். சென்னை சொல்லி அத்த கேள்வி கேட்கியோன்னு நினைச்சேன். ஸ்ட்ரைட்டா கொரசவாக்கத்துல இருந்து வர ஆன்சர் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிடா செல்லம். அழகா இருக்க. சூப்பரா ட்ரெஸ்ஸிங்லாம் கொண்டு வந்திருக்க. நாங்க நிறைய பேசலாம் சரியா? வந்ததுக்கு தேங்க்யூடா கொட்டு. உன்னோட இடத்துக்கு உட்காந்துக்கோ. அழகு அழகு செமையா 4 பேரும் என்ட்ரி குத்துட்டாங்க. ஸோ 4 பேரும் அழகா வந்தீங்க. செம்மையா டான்ஸ் ஆனீங்க இல்லையா? உங்களுக்காக அழகான ஒரு கிஃப்ட் குத்துடலாமா? ஆத்திக்கு தேங்க்யூடா வந்ததுக்கு. ஆமா மோசிகா தேங்க்யூ மோசிகா வந்ததுக்கு. நிதேஷ் சாய் தேங்க்யூ நிதேஷ் வந்ததுக்கு. அர்ஷிதா உங்களுக்கு ஒரு அழகான கிஃப்ட் வந்ததுக்கு. தேங்க்யூ வந்ததுக்கு. உடனே ஆரம்பிச்சிட வேண்டி தானே? ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆரம்பிச்சு. ஸோ முதல்ல இருக்க அந்த வாலு காக்கா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹார்த்திக்கு ரெடி ஆகுறியாடா? வாங்க. யார் அந்த பையன்? நான் அந்த பையன். யார் அந்த பையன்? நான் அந்த பையன். யார் அந்த பையன்? நானா? வேற என்ன சாங் நீ வந்து கிரிக்கர் கொண்டு வந்திருக்கிற? ஐசா அங்க கொஞ்சம் பாரு
என்னோட பேரு ஜொலிக்குதுடா சொப்ப தெரிக்குதுடா பிச்செல்லாம் கேடு நம்பிக்கையா சேரு இருக்குதுடா காலம் பிறக்குதுடா தரத்து வளாத நீ தங்கத்துக்கு தாளாத தங்கத்துக்கு வரதான வரானே திருத்திட போறானே திருத்திட வரா இது பண்ண திருத்திட போறானே தெளு தெளு முதல்ல வந்து பிளாஸ்ட் பிளாஸ்ட் நான் வீக் கச்சேரி தலைபாட்டி கச்சேரி உடைய பார்க்க விட்டு டெர்த்து வச்சு கொண்டாடலாமா சூரா சூரா என்னடா ஐயோ கிருஷ்ணா கொஞ்ச நேரத்துல பேசி அவன மாதிரியே எண்ணிய மாத்திட்டான்டா அவன் ஆனா சூப்பரா காணடா பெரிய கைத்தறல் கொடுக்குறாங்க குழந்தைக்கு அடாடாடா சூப்பரா காணடா நீ வேற லெவல்றா நீ என்னடா கொய்சக்ஸ் எல்லாம் பாக்குற இல்ல சும்மா சும்மா இப்படி ஆச்சா எங்க அம்மா அச்சுங்கிறாங்க வலி அடைச்சு இருக்கிறா பாரு அக்கா அச்சினேங்கிறாரு வலி ஏதாச்சும் இல்ல இருக்கு அம்மா 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 அச்சுங்கிறா மேல வலி இருக்கிறா பாரு அப்படியா ஐயோ இந்த வலி எனக்கு ஆனா ஏன் அடிக்கிறாங்கன்னு கண்டிப்பா தெரியும் எனக்கு தெரியும் ஏன் அடிக்கிறாங்கன்னு தப்பு பண்ணாதான் அடிப்பாங்க தப்பு பண்ணா அப்படி அடிப்பாங்க கரெக்ட் தானே கரெக்டா அப்புறம் என்ன இல்ல தப்பா ஏங்க நான் ஏதாவது தக்கா ஏதாவது பேசிட்டேனாங்க நான் ஏதாவது தக்கா பேசிட்டேனா இல்ல அப்புறம் ஏன்டா என்ன கோட்டி இப்படி சோதிக்கிற நான் சும்மா சொன்னேன் வீட்டுல வந்து யாரு காஸ் என் பீட்டி அம்மா தான் ஆமா ஓ ஏன் அவங்க தான் காசுன்ற அவங்க அச்சுங்கிறாங்க நான் தாய் தான் இருக்குமா சரிடா ஸ்கூல்லயே நீ இப்படிதான் நடந்துக்கியா நான் பயங்கரமா பேசுறிய நீ ஆளு ஸ்கூல்ல இப்படியா இருக்க ஆமா இப்படிதான் இருக்கியா என் ஃப்ரெண்ட் எல்லாம் இப்படி பண்ணா டேய் சுபாரா இதெல்லாம் மருந்து சொல்லி விட்டுறா அப்படி சொல்லுவேன் அப்படியே சொல்லி என் ஃப்ரெண்ட்லாம் பயமுத்திடுறேன் ஸ்கூல்ல வந்து நீ அப்படி டெரரா பேசுறல உன் ஃப்ரெண்டு கிட்ட அவன் வந்து உன்னை அட்டாக் பண்ணிட்டானா நீ என்ன பண்ணுவ என் ஃப்ரெண்டு எனக்கு ஏன் அக்கா ஆகிறான் அவனை அக்காட் பண்ணி ஒரு ஒரு மூடியில போட்டு அவனை தொங்க விட்டு அடிவா அவனை பயமாகுறா பயங்க நான் தான் என்ன யாரா இப்போ யாரு கோய்ந்தது யாரு கோய்ந்தது இப்போ சொல்லு பயமாகுற கூட பார்த்தாலே ஏய் உனக்கு லைட்டா சாங்குல் காட்டினதுக்கு அந்த அலறிய கை கூடாது சரியா கை கொடு ஃப்ரெண்ட்ஸ் நாங்க உனக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லு அப்படியே வந்து அந்த இடத்துல ஒரு சால்ட்டிடலாம் ஓகேவா சரி இங்க உட்கார் டை உனக்கு எதுக்குடா லீவு ஏன் நீ லீவு எதுக்கு போடணும் என் ஃப்ரெண்டுக்கு பத்துக்கு போனதுக்கு ஃப்ரெண்டுக்கு குடத்துக்கு நானும் எங்க அம்மாவும் அவங்க அப்பா என் ஃப்ரெண்டா கூட குடத்துக்கு கொரோனா கேட்டியாடா கேட்டுடா இந்த விஷயம் உங்க மிஸ்ஸுக்கு தெரியுங்க எங்க மேம்லாம் தெரியவே மாட்டாங்க தெரியவே மாட்டாங்களா ஏன் கோடுக்கு நாடிக்கோ ஒழிஞ்சிக்கிறாங்களோ இல்ல எங்க மேம் நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்ல தெரியாது ஆனா மேம் சாரி மேம் ஒரு நாள் லீவ் போட்டேன் இன்னும் நான் லீவ் போட மாட்டேன் மேம் சொல்லிடுவேன் அப்படி கதை குத்துருவாங்க மிஸ் கிட்ட லேட்டா விழுகிறேன் மேம் எக்ஸ்கியூஸ் மீ மேம் அப்படி சொன்னா உள்ள ஊத்துறாங்க ஆக்சுவலா நீ சொன்ன எந்த கொய்யுங்க உங்க கேங்குக்கு தெரியாதுல்ல சுத்தமா தெரியாதுல்ல சுத்தமா தெரியாது நாளைக்கு சப்போஸ் இந்த உண்மை தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் ஸ்கூல்ல கொலை கட்டிடுவாங்க அப்போ உனக்கு கொலை காட்டு இருக்குடி இருக்கு காட்டி செய்யறேன் நான் உன்னை காட்டினடா நீ பயக்கூடாது பயப்படக்கூடாது மிஸ் கிட்ட நான் கோட்டு கொடுக்கூடாது தானே உன்னை ஆக்க ஒழுக்கமா இருக்கணும்னா தெரியாங்க ரவுடின்ட்டு கொழுகுது ஞாங்க அடிக்கிறதுக்கு கூட்டு போறா செட்டிங்கா ஞாங்க யாரு மிஸ் யாரு ராணி மிஸ் சும்மா மிஸ் நீ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றேன்னு தெரியுமா அவங்களுக்கு இங்க எங்க இருக்காங்க மிஸ் எங்க இருக்காங்க அவங்க வீட்ல வராங்க லெட்ஸ் வெல்கம் சிந்திங் அண்ட் தமிழ் மிஸ் வராங்க மிஸ் வராங்க தெரியுமா ஹலோ சுங்கா அல்லு காதாண்ட வேர்த்து ஊத்துது காத்தியா கிருஷ்ணா லைட்டா ஆரம்பிச்சு இவ்வளோ கயத்தை வச்சுக்கிட்டு ஆளு பயங்கரங்க கற்காங்க கொன்றியே கயம்லாம் இல்லைன்னா எப்படி கொண்டுவ நீ ஆங்க ஏதாவது கொண்ட டெலகாஸ்ட் அவங்களுக்கு ஸ்ட்ரைட் அனுப்பிச்சு விட்டுருவோம் வீடியோவெல்லாம் ஓகே கயந்தது ஓகே லைட்டா சோல்டர் வலிக்குது ஐட்டு கூட ஏய் ஒன்று ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்காதரா இல்லடா ஒருத்தன் கயந்துட்டான்னு தெரிஞ்சதுன்னா அவனை டக்குனு அப்படி அணுங்க கத்திக்கணும் அதெல்லாம் பண்ண விடாது பயப்படாதடா டம்மி பீஸ் இவன் நீ வந்து இந்த வாய்க்கு கண்டிப்பா நீ பெரிய போலீஸ் ஆயிடுவடா நீ
ஆமா ஆங்கடா. சரி தேங்க்யூடா செல்லம், வந்ததுக்கு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாங்க. அடாடாடா, கார்த்திக் வந்து சூப்பரா பேசினாரு. அவரை தொடர்ந்து வருவது மோசிகா. சொல்றதுக்குள்ளே சொல்லிட்டியே, வாங்க மோசிகா. நீ என்ன கொன்ன காத்திருக்கியோ? ஆ, அந்த மாதிரி வர கொன்னிருக்கியா நீ? என்ன கொன்ன ஸ்கூல்ல அதை சொல்லு. அந்த ஸ்கூல்ல அமைதியா இருந்தா மேம் ஸ்டார் போடுவாங்க. ஆ, ஸ்டார் வாங்கியிருக்கேன். ஸ்டார் வாங்கியிருக்கியா? ஆமா. இன்னுங்க அந்த ஸ்டார் கையில இருக்கு? இல்ல அது அலைஞ்சிச்சா இருக்கோன்னு காத்தியா இதுக்கோ? ஆங்க, நீ அவ்வளோ குட்டுக்கலாம், வாய் பேசுறத பார்த்தா அப்படி தெரியலையே. ஸ்கூல்ல அமைதியா ஓ, வீட்டுக்கு வந்த உடனே ஆடங்கச்சிரு வேலைய இல்ல இல்ல இல்லையா? அம்மா என்ன ஃபோன் தருவாங்க பத்து வந்துடுவேன். அங்க வந்து டென்ஷன் ஆனாங்கன்னா சங்கையா திட்ட ஆரம்பிச்சிடுறாங்கல்ல, ஆமா அடி ஆரம்பிச்சிருவாங்க. அடிக்கும் வர ஆரம்பிச்சிடுறாங்கல்ல. எப்படி திட்டுறாங்க சுங்க? அவங்கள மாதிரி திட்டி காட்டு. ஏய் நான் ஃபோன் எடுத்து பாருங்க. நான் எதுவுமே பண்ணங்க, டாடி தாங்க நம்ம கொண்டு வண்டி இருந்தாரு. ஃபோன் எடுத்து நீனே அப்படி டாடி எப்படி ஃபோன் நோந்து பாரு. அதுவும் கரெக்ட் தாங்க, சாரிங்க. ஓகே என்ன கட்டுன்னு ஓகேன்னு சால்வ் ஆயிட்டாங்க அங்க. அதெல்லாம் முடியாதுன்னு காதை குத்தி ஈத்துன்னு போய் அடிக்கலாம் மாட்டாங்களா? சரி பரவாயில்ல குட்டு. சரிடா, மற்றவங்களுக்கு எதுக்காகடா நாங்க ஹெல்ப் பண்ணணும்? வந்து அவங்க ஃபால் டவுன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபீவர் ஆயிடுச்சுன்னா, கோல்ட் ஆயிடுச்சுன்னா, வாமிட்டிங் ஆயிடுச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம். அப்படியா? எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபர்ஸ்ட் கோயம் பேசும்போது எனக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்தது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இதெல்லாம் கொண்டோன்னா தான் ஹெல்ப் பண்ணணுங்க. ஆமா எங்க அம்மா நல்லா சொல்லி வளர்த்துருக்காங்க. என்ன என்ன சொல்லி வளர்த்துருக்காங்க அங்க? யார் விழுந்தா, யார் கடிப்பட்டா, யாருக்கு ரத்தம் வந்தா அவங்கள பார்த்து சிரிக்க கூடாது. சூப்பரா சொல்லி வளர்த்துருக்காங்கடா அங்க. வெரி குட், வெரி குட். நாங்க வந்து அவங்களுக்கு என்ன பண்ணணும்? அடிக்கொட்டு விழுந்தவங்களுக்குலாம் என்ன பண்ணணும்? ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம். அப்புறம் கட்டு போடணும் அவங்களுக்கு. வாங்க, ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணணும். கரெக்டா? டாக்டர் அவங்களுக்கு சரியாகிற வரைக்கும் நம்ம அவங்க கூட இருக்கணும். அவ்வளோலாம் கொண்டுக்கியா நீ? நம்ம நல்லது செய்யலைன்னா கூட அவங்க கெட்டது செஞ்சா கூட நம்ம நல்லது தான் அவங்களுக்கு செய்யணும். கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுக்குறாங்க பாரு. இந்த விஷயம்லாம் இந்த வயசுல எப்படா உனக்கு இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது? எங்க மம்மி சொல்லி ஒருத்தவங்க சொன்னா அது கேட்கணும், அது திருப்பி பண்ணக்கூடாது. எங்க மம்மி சொன்னா நான் கேட்டுருவேன். கையக்குறா. சரி, நாங்கள் வந்து இப்போ சென்டிகன் ஜோன்லேருந்து தாண்டி முன்னாடி போகலாம். சரியா? ஸோ என்ன உனக்கு எனக்கு என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு சாங் ஒன்று காணணும். நீக்கோ சூப்பராக இருக்கணும் அந்த சாங். எங்கள் காடு கேட்கலாம். அம்மா அம்மா இல்ல அது இல்ல. ஏங்க சா 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 ரி சப்பா அம்மதானா சசதி பாப்பா தமதரிசா நிரிசா அழகே அழகே ஏதும் அழகே அன்பின் விதியில் எல்லாம் அழகே மாலை மற்றும் அழகு சுடும் வெயில் கூட. வெயில் கூட ஒரு அழகு மலர் மற்றும் அழகு விழுமிலை கூட ஒரு அழகு நன்மைக்கு சொல்லிடும் பொய்களும் அழகு நன்மை அதுதான் மெய்யாய் அழகு. இது வரைக்கும் தான் தெரியும். இது வரைக்குங்க இவ்வளோ லைனு காட்டி இது வரைக்கும் தான் தெரியுன்ற கைத்தட்டல் கொடுங்க குழந்தைக்கு, கைத்தட்டல் கொடுங்க. ஆங்கடா தொங்க ஆக்கிடா. சூப்பரா காடுறிய, வாய்ஸ் செங்கையா இருக்குடா. வந்து தேங்க்யூ. நீ எத்தனாவது ராச்செல்லாம் படிக்கிற? யூகேஜி பி செக்ஷன். வீட்டில் வந்து சூப்பரா சமையல்னா யார் பண்ணுவா? அம்மா. அவங்க தான் பண்ணுவாங்க. எங்க அப்பா கிச்சன்ல உட்கார வச்சு ஒரு நாள் சின்ன தோசை போட்டு கொடுத்தாரு. ஒரே ஒரு நாள் பொடி தோசை. பொடி தோசை பண்ணி கொடுத்தாரா? ஒரே ஒரு நாள் தானா? ஒரே ஒரு நாள். அதுக்கப்புறம் இது வரைக்கும் பண்ணவே இல்லையா? அதுக்கப்புறம் பண்ணல. அங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிக்கணும் சமையல்னா என்ன சேஞ்சஸ் பண்ணணும்? உள்ளி சாதம். அந்த மூஞ்ச பாத்தீங்களா? எக்ஸ்ட்ரா ஒரே நிமிஷம் சார். அந்த எக்ஸ்ட்ரா லெமன் சாதம், புளி சாதம், லெமன் சாதம் சேஞ்ச் பண்ணோம். எதனாலடா சேஞ்ச் பண்ணணும்? நல்லாவே இருக்காது. நல்லா இருக்கு அப்படி இருக்குங்க. பிரியாணி அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா
நான் எப்படி அப்படியே மூஞ்சில அப்படியே ஆனந்தத்தை பார்த்தீங்களா இப்போ? இதுக்கு முன்னாடி கூடி ஆன்னு இருந்து இப்போ ஆன்னு இருக்கு. பிரியாணி அவ்வளோ பிடிக்குங்க அவனுக்கு. ஓஹோ! அம்மா தான் ஊத்தி விடுவாங்க. அப்படியா? தங்கமா நம்ம ஆனா அதிகமா தான் தங்கமா ஐயா. சரிடா, நீ இவ்வளோ கியூட்டியா பேசுறல்ல, பெரிய பெரிய கொண்டாய் வளர்ந்துருவல்ல, வளர்ந்தா என்ன ஆகலான்னு முடிவு பண்ணிருக்க? டீச்சர். ஏன்டா? என் ஸ்டூடெண்டா இருக்க பசங்களுக்கு நல்லா நல்லா பேசாம இருந்தா அவங்களுக்கு நான் ஸ்டார் போடுவேன். அவன் ரொம்ப பேசாம இருந்தா அவளுக்கு ஸ்மைலி பலூனு சாக்லேட்லாம் போடுவேன். ஓ, ஆனா டீச்சர் ஆகணும்னா நிறைய படிக்கணுங்க. அதெல்லாம் நான் படிப்பேன். நீ வந்து டீச்சர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்ட இல்லையா? கிளாஸ்ல வந்து ரொம்ப சேட்டை குச்ச ஒரு பையன் இருக்கிறான். ம். தோ அங்க ஒருத்தர் இருக்கிறாரு பாரு. என் கிளாஸ் வந்தால ஸ்டார் கிடையாது. நானா போலீஸ், நானா ஒரு சுத்து தள்ளிடுவேன். நானா போலீஸ் உங்க சுத்துவேன்டா. டீச்சர் அச்சா ரத்தம் ஊத்தி விட்டுருவேன். ரத்தம் ஊத்தி விட்டு. ஹலோ மேடம், ஒரு டீச்சரா இருந்து நீ இப்படி பேசலாமா நீங்க? பேசலாமே. போலீஸ் அப்படியே சரிடா, டேய் கோலி சார் வேற கேரக்டராகவே மாறிட்டா சார். இதோக்கார் கண்கட காணாம். டீச்சர்னா எப்படி திருங்க இருக்கணும்? யாரையும் அடிக்க மாட்டாங்க, அன்கா சொல்லி தருவாங்க. ஸ்டூடெண்ட் என்னதான் டார்ச்சர் கொண்டாலும் கையில் ஸ்டார் போட்டு நீ நல்ல குள்ளையா நடந்துக்கணும்னு சொல்லி அனுப்புவாங்க. அவங்க தானே குட் டீச்சரு. ஸோ அவங்கள மாதிரி நல்ல டீச்சராக நீயும் வரணும், சரியா? உனக்கு சினிமாவில் டைலாக்ஸ்லாம் நிறைய தெரியுங்க. ஆமா. என்ன டைலாக் ஏதாவது சொல்லு கேட்கலாம். நானும் பொம்பளை புள்ளிய அழகா அழகமா இருக்கலாம்னு பாக்குறேன். கது பெட்னா அங்கிள் கொஞ்சம் சொல்லுங்க. கடு நான் என்ன அங்கிள் நீ அப்பப்பா? டைலாக் அது. ஐயோ கன்ஃபியூஸ் ஆயிட்டியாடா? ஆமாண்டா. சூக்கர்ரா, கை குடுறா. கைத்தட்டல் கொடுங்க குழந்தைக்கு. என்ன அழகா ஒரு டைலாக். கை குடுறா போதண்டா. செம்மையா பேசுனடா நீ. தேங்க்யூடா சொல்ல வந்ததுக்கு. உன்னோட இடத்துல உட்காந்துக்கோ கொட்டு. கிருஷ்ணா, 2 பேரும் வெடின்னு வச்சாங்கல்ல, அவங்களை தொடர்ந்து இருப்பது யார் என்றால் நிதேஷ். வாங்க நிதேஷாய். வாங்க. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது நடுவில் ஏதாவது சொல்லியிருந்தியா? டேய் சூப்பரா சொல்றா அப்படி சொன்னேன். ஏதோ நீங்க வந்து கில்ட்ரின்லாம் பேசியிருந்தியா? என்ன அது என்ன விஷயம்? முல்ட்ரி தப்பு பண்ண சுட்டுவாங்க. அப்படியாடா? ஆமாண்டா, பார்டரில் ஃபுல்லாக டெரரிஸ்டாக இருப்பாங்க. கரெக்டு தான். நாங்கள் நாட்டை காக்காத்ததுக்காக தானே பண்ணுறாங்க. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நான் படத்துல பாத்துக்கிறேன். படத்து எந்த படத்தில் பார்த்தா அந்த மிலிட்ரிய? பேர் தெரியாது. பேர் தெரியாதா? யாரு ஹீரோ? சானஸ். சானாஸா? யாராது ஸ்தானாஸ்? சானஸ் தான் என் ஃப்ரெண்டு. பயங்கரமானவன். சாவே வச்சிடுவாங்க. அவன் மிலிட்ரிக்காரனாடா உன் ஃப்ரெண்டு? அவன் மிலிட்ரி இல்ல. நாங்க 2 பேரும் ஷூட்டிங். மிலிட்ரி ஷூட்டிங். ஏய் 2 பேர் பப்ஜி விளையாடுவானுங்கன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? ஏன்டா ஃப்ரீ ஃபயரு பப்ஜின்னு விளையாடிக்கின்னு இருந்து மிலிட்ரி ரேஞ்சுக்கு கில்டா கொண்டுக்கிறியா நீ? சரி பரவாயில்ல. ஆனால் உனக்கு அது மிலிட்ரி மாதிரி தெரிஞ்சதே எனக்கு தெரிஞ்சு பெரிய விஷயம் தான். சரி, மிலிட்ரியில் செலக்ட் ஆகணும்னா என்ன பண்ணுவாங்க? நீங்க கலந்துக்கோங்க அப்படி சொல்றாங்க. கலந்துக்கோங்கன்னா எப்படி? தண்ணி உள்ள அப்படி கொண்டு கலக்கலன்னு கலக்கிறதா? காலு பசங்களில் வராங்க, நீ வந்து கலந்துக்கோங்க. செலக்ட் ஆயிட்டீங்கன்னா நீங்க மிலிட்ரியில் காஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? நீ தான் வீட்டில் நிறைய போய் சொல்றியா? இல்ல. ஆங்கானு ஒத்துக்கினதுக்கு அப்புறம் என்னடா இல்ல? சரி, யார் சொல்றதுக்கு நிறைய? அம்மா. என்ன கொய் சொல்லிக்கிறாங்க அங்க? கிண்டல் பண்ணுவாங்க. கிண்டல் பண்றது ஒரு டாடி கொய்யாடா? திட்டுனா அப்படி பண்ணுவாங்க. என்ன சிறுக்குள்ளத்தனமா இருக்கு? ஒழுங்கு காட்டிட்டு ஓடிடுவாங்களா அங்கே? இல்ல, அப்படியே நின்னுப்பாங்க. பயமே இல்லாம. பயங்க இல்லாம நிற்பாங்களா? ஐயோ. சரிடா, நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், கரெக்டா ஆன்சர் பண்றியா? சொல்றியா? சரி, இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் யாரு? சானஸ். சானஸ் பேரு 20 தடவை சாணம் குஸ்தா சார் வந்ததுலேருந்து. ஏன்டா அவன் தான் பிரைம் மினிஸ்டர்? சானஸ் கிட்டியஸ். ஓ, பிரைம் மினிஸ்டர் அவரு, பிரசிடென்ட் இவரா?
ஆஹா. உங்க டீங்களுக்கு வந்து 3 பேரும் சேர்ந்தீங்கன்னா பொண்ணுங்கள பார்த்தாலே குடிக்க மாட்டாங்க. ஆமா. ஒரே டென்ஷன் ஆகுறீங்களாங்க. ஏன் 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 அப்படி? ஏன்னா பாய்ஸ் டீம்ல எனக்கு பாய்ஸ் தான் பிடிச்சிக்கும். ஓ காய்ஸ் டீங்கா நீங்க? அது என்ன காய்ஸுக்கு மட்டும் செப்பரேட்டா டீம்லாம் வச்சு இப்படிலாம் பேசுறீங்க? ஏன்? யாருன்னா லிங்கேஷ் லிங்கேஷா? வச்சாங்க. கிருஷ்ணா இந்த எல்ஜியூ படத்துல கூட இத்தனை கேரக்டர் உள்ள எடுத்துருக்க மாட்டாங்க. வந்ததுல இருந்து ஒரு 7 பேர்கிட்ட சொல்லிட்டான்டா யார் யாரையும் அவங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாம். இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரே உங்க ஃப்ரெண்டு நடிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குடா எனக்கு. பெஸ்ட் ஃப்ரெண்ட். பெஸ்ட் ஃப்ரெண்டா? சரி இங்க உட்காரேன். நான் கேட்கறதுக்கு தொகை சார்க்கா சார்க்கா பதில் சொல்லுவேன் சரியா? சண்டை யாருக்கு வர்றது வீட்டுல சண்டை? ஸ்டானஸ். யாரா யாரா அந்த சானஸ்? ஸ்டானஸ் கித்திகேஷ். யாரா அந்த ஸ்டானஸ் கித்திகேஸ்? இவங்க 2 பேரும் எனக்கே காக்கணும் கோல இருக்குதாடா. அதெல்லாம் ஃபைட்டிங் உங்களுக்கு. கைட்டிங்கா? ஏய் சங்கம் கொண்டு தம்பி அமைதியா நீ. சரி ஓகே ஓகே. குழந்தையா இருக்கனால உங்ககிட்ட நிறைய விஷயத்தை என்னால சொல்ல முடியல. இது ஒரு ரத்த சரித்திரம். பெரிய ஆள் ஆயிட்டோன்னு என்ன ஆகலான் இருக்க? மிலிட்டரி. மாத்தி சொல்லுவியோன்னு பார்த்தா கரெக்டா அதையே சொல்லிட்டேன். வெரி குட்டு. குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. நீ ஒரு பெரிய மிலிட்ரி மேன் ஆகிறதுக்கு என்னோட பெரிய 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 வாழ்த்துக்கள்டா சரியா? கையை குறாடே வந்ததுக்கு நன்றிடா. எது பேசினாலும் இந்த மாத்தி யோசி மாதிரி பேசி விட்டடா. போடா கொஞ்சம் இடத்துல உட்காந்துக்கூடா. மித்தேஷ் சாய் வந்து ரங்காண்டங்கா பேசினா சூப்பராக இருந்ததுல. மித்தேஷ் சாய் தொடர்ந்து அர்ஷிதா இருக்காங்க. அர்ஷிதா பேசிடலாங்க. அர்ஷிதா வாங்கோ. கொய் பேசுறது தப்பு தானே? ஆமா. நீ ஏன் நிறைய கொய் சொல்றியா? இல்ல போய் சொல்லு. சொன்னாங்களே டாடி தான் சொன்னாரு என்கிட்ட. சொல்லு. டாடி தான் சொன்னாரு. கேட்டுக்குவாரு டாடிய. அன்னைக்கு ஒரு நாள் கீழே மிஸ் உட்கார வச்ச போது நான் அழுதேன். ஏன் முதல்ல உட்கார வச்சாங்க? பொய் சொல்லக்கூடாது சொல்லிட்டு திட்டினாங்க என்ன. அதுக்கு என்ன கொய் சொன்ன மிஸ் கிட்ட? பேசி இருக்கிற சொல்லிட்டு நான் தான் ஃபர்ஸ்ட் பேசினேன் அவதான் சொல்லிட்டு கீழே உட்கார வச்சாங்க. அது கொய் தானே? ஆமா. ஆங்க நீ பேசிட்டு காங்க அந்த கொண்டு காட்டி கூட கொய் இருக்கிற கரெக்டா? கரெக்ட். ஸோ அதுதான் டாடி என்கிட்டயே சொன்னாரு. நீ கீழே உட்காந்த விஷயம் டாடிக்கு தெரியுமா? தெரியாது. இப்போ சொல்லிட்டியே நீ தான் தெரிஞ்சிச்சுல. ஆங்க ஸோ வீட்டுக்கு போன ஒன்று இருக்குக்கோ இல்லை டாடி இருக்காது. வந்துருவாங்க. வீட்டில் இருக்கவங்களாம் இங்கே தாண்டா இருக்காங்க. நீ தாண்டா அவங்கள மறந்துட்டு பேசிக்கிட்டு இருக்க. உள்ள அவங்க வந்துருவாங்க. அவங்க மறந்துடுவாங்களா? ஆமா. சண்டே பார்க்கும்போது தெரிஞ்சிருங்க எபிசோட்ல அக்கோ ஞாபகம் வந்துடும்ல. வீட்டுக்கு போய் அடிக்க மாட்டாங்க. அடியெல்லாம் மாட்டாங்களா? அடிக்க மாட்டாங்க, திட்டுவாங்க. பரவாயில்ல திட்டு தானே. அதை திட்டிக்கோங்க. கொஞ்சம் தான் திட்டுவாங்க. கொஞ்சம் தான் திட்டுவாங்களா? இவ்வளோண்டு திட்டுவாங்க. இவ்வளோண்டு திட்டுவாங்களா? ஆமா. ஏன் கொஞ்சம் தான் திட்டுறாங்க அவ்வளோண்டு? கட்டி கட்டி வாய் தான் வலிக்கான பேச முடியாது அவங்களால. எந்த அளவுக்கு அக்சர்வ் பண்ணி வச்சுக்கிறா கொத்தியாடா. வீட்டில் வந்து என்னெல்லாம் அடிக்கடி விட்டு வெளில போய் சாப்பிட்டு வந்துடுறாங்கடா. அந்த மாதிரி உன்னை எக்கையாவது விட்டு போய் சாப்பிட்டுருக்காங்களா? எப்பயாச்சும் ஒன்னாலதான். ஒரு நாளா உனக்கு உங்ககிட்ட சொல்லிட்டே போவாங்களா? எங்காச்சும் கடைக்கு போயிட்டு வர வீட்டுல பத்திரமா உட்கார சொல்லுவாங்க. என்ன எங்க கடைக்கு போயிட்டு வருவாங்க உன்னை விட்டு நைஸா? அப்பா ஆஃபீஸ்ல போய் எல்லாரும் சாண்ட்விச் சாப்பிட்டு வருவாங்க என்ன விட்டு. நாங்க போய் திட்டுவோம். யாரை திட்டுக? யார் அந்த கிளான் 2 பேரும் திட்டுவேன். 2 பேரையும் திட்டுக்கியா? காரக்கச்சங்க காக்க மாட்டேன். நீங்க மட்டும் ஓயாங்க திட்டிக்கினே இருக்கிறீங்கல்ல. நானும் அந்த மாதிரி தான் திட்டுவேன் இல்லடா. ஆமா. ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டு அவங்க போயிட்டாங்க. நைஸா ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டு அவங்க மட்டும் நைஸா போய் சாப்பிட்டு வந்துட்டாங்க. ஆ. பார்சலாவது வாங்கிட்டு வந்தாங்களா? இல்ல, வெறும் இத்தனும் சாக்க மட்டும் வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கு வாங்காங்கே இருக்கலாங்கடா. நான் என்ன பண்றது, அதான் சாப்பிட்டேன். என்ன பண்றது? தலையெழுத்து. என்ன பண்றது? இப்படி இந்த ஜென்மத்தில் நம்ம காட்டிக்கணும் அப்படி நினைச்சு சாப்பிட்டுக்கிட்டியா? ஆமா. அடக்கவங்க. இது உனக்கு எப்படி தெரிஞ்சது உன்னை விட்டு போய் சாப்பிட்டாங்கன்னு? அது வீட்டுக்கு வந்தோன்னு அப்பா காமிச்சாங்க. அதான் தெரிஞ்சிச்சு. டாடி செல்ஃபி ஒன்று எடுத்துருக்கிறாரு. காய்ஸ் இங்க பாருங்க எவ்வளோ ஸ்கூட்டு இருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு கோட்டை ஒன்று எடுத்துருக்காரு டாடி. கிளிக்கு கஜக்குன்னு அந்த கோட்டை பார்த்துட்டு இருக்கான் இல்ல. சரி உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினச்சேன்டா. கேட்கட்டா? இந்த சன்னு ரைஸ் ஆகுதுல்ல காலையில், அப்படி வந்து மேலே வந்து சூப்பராக அழகா நிற்கிதுல, அந்த வெளிச்சத்துல தானே நாங்கள் உலகங்க இயங்குது. அதை நாங்கள் டே டைம் சொல்கிறோம் கரெக்டா? திடீர்னு சண்டே வரலன்னா என்ன ஆகும்? சண்டே ஆயிடும். யாருக்கும் சண்டே ஆயிடும்? சூரியனுக்கும் நிலா ஆயிடும். சூரியனுக்கும் நிலாவுக்கும் சண்டே ஆயிடும். சரி
சண்டையில யார் ஜெயிக்கா? சூரியன். ஏன் சூரியன் தான் ஜெயிக்காரு? அது நெருப்பா இருக்குமா, ஆ, அப்போ சின்ன கோவம் வந்துச்சுன்னா நெருப்பாயிடும். அதாலே போசிங் சேர்த்து. நான் கேட்ட கேள்விக்கு இதுக்கு ரிலவன்ஸ் இருக்கான்னு தெரியல. ஆனா பயங்கரமான பதிலா இருந்தது. கைத்தட்டல் கொடுக்கலாங்க குழந்தைக்கு. அதாவதுடா, நிறைய காசு ஒரு ஒரு பெரிய இவ்வளோ பெரிய சூட்கேஸ் ஃபுல்லா ஃபுல்லா காசு. என்னென்னலாம் வாங்குவ? குப்பத்துல போட்டு வந்துட்டே இருப்பேன். எந்த டக்காவு? பணத்தை குப்பத்துல போட்டு வந்துனே இருப்பேன். 1 கோடிடா அது. 1 கோடி. படிப்பு தான் முக்கியம். படிச்சு என்ன பண்ண போறோம்? டாக்டர் ஆகலாம், டாக்டரா என்ன பண்ண போறோம்? உதவி செய்யலாம். ஏதாச்சும் ஆப்ரேஷன் பண்ணா அதை கிளீனா முடிச்சு அமுச்சு விட்டுடலாம். எப்படி கிளீனா முடிச்சு அனுப்பிச்சு விட்டுருக்கீங்களா? ஆ? சரி, டாக்டரானா உன் கிளினிக்கு நான் வந்தா காசு வாங்குவியா? ஆமா வாங்குவாங்க, கண்டிப்பா வாங்குவோம். பாத்தியா கிருஷ்ணா? 1000 அதாவது 1 கோடி டக்கா கட்சினா தூக்கின்னு போய் குக்கையில கொட்டுறாங்களாம். காசுன்னா காசு, காசை விடுங்க, கடிக்கு தான் முக்கியம்னுவாங்களாம். கட்சி முடிச்ச உடனே டாக்டர் ஆயிட்டு மறுபடியும் காசு வேணும்னு வந்து நிற்குவாங்களாம். நான் இது நியாயமா இது? இருந்தாலும் வந்து அடுத்தவங்க காசு வேணான்னு நினைக்கிறா பாத்தியாடா கிருஷ்ணா? ஆமாண்டா, அந்த நேர்ங்க தாண்டா உன்னை எங்கேயோ கொண்டு போய் கொடு. ஆமா, நான் உழைச்சி தான் சாப்பிடுவேன்னு ஒத்த காலில் நிற்கிறா பாத்தியா? ஆக்சுவலா வந்து அவ நிக்கல கிருஷ்ணா, நீ தாடா நின்றுருக்க. சரி சரி, சரிப்பா. ஒத்த காலில் நிற்கிற பாத்தியா? அந்த ஸ்டகன்னஸுக்காகவே நீ ஒரு சூப்பர் டாக்டரா வரணும். சரியா? ஓகே. தேங்க்யூ டாக்டர் வந்ததுக்கு. சரியா? வந்ததுக்கு நன்றி. வேட்டில் போய் உட்காந்துக்கோங்க. ஓகே. ஸோ முதல்ல ஆடுறதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு ரூல்ஸ் இருக்குன்னு கேங்குன்னு இருந்தா ஆங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அங்கீஸ் நல்லா கவனிங்க, குட்டீஸ் நீங்களும் நல்லா கவனிங்க. ஸோ இங்கே என்ன இருக்குது? கலூன் இருக்குது இல்லையா? கலூன் எடுத்து 2 பேரும் கோர் ஹெட்ல வச்சு கீழே விடாங்க, அப்படி தூக்கின்னு போய் அந்த கூடையில் போடணும். இதுதான் கேம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து 100 செகண்ட்ஸ் தான் கொடுப்போம். அந்த 100 செகண்ட்ஸில் வந்து யார் வந்து நிறைய பலூனை கலெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான். இவ்வளோ தான் ரூல்ஸு. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ முதல்ல இருக்கிற கையும் பேர் என்ன தெரியுமா? அதுக்கோங்க வாங்கோ போலாங்கடா. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். தூக்கருங்க, நல்லா விளாடுறீங்க. ஆரங்கங்க யாருக்கு அங்கற்கலங்க இருக்குல்ல, இதுல ரொம்ப குறுங்க நீங்க கையாளணும். அப்பதான் ஜெயிக்க முடியும். அங்க போய் கையில கூட எடுத்து போடலாமா? அங்க போயிட்டு அதை விட்டுருங்க, அவள் தான் டிராப். அது நீங்க அடுத்தது வாங்க, அங்க நியர் பை போயிட்டு கையிலேயே எடுத்து போடுங்க. தூக்கரே 1 கோட்டுட்டாங்கோ. டைம் ஓடினேகுது. 100 செகண்டுக்குள்ள எத்தனை எடுக்க போறீங்க தெரியலையே. கை வச்சாச்சு கவுலது. திருக்கி வாங்க, கை யூஸ் பண்ணவே கூடாது. கை வைக்காதப்பா, கை வைக்க கூடாது. கை வச்சா கவுண்ட்ல எடுக்க மாட்டோம். சூப்பர் மேம், நைஸ். 2 கோட்டுட்டாங்கோ. டைம் முடிய போகுதுங்க, டைம் முடிய போகுது. கை வைக்க கூடாது. எத்து உள்ளதான் தூக்கி போடுங்களேன். எல்லாத்தையும் தூக்கி வெளியே கடாசி நிக்கிறீங்க. 10 9 8 7 6 5 4 3 2 1 டைம். நான் சொன்ன மாதிரி 2 தான் எடுத்துக்கிற. 2 இல்ல 3. 3வது போய் யாங்காத்திரன்னு எத்தனை போய் கோட்டல, அதுவும் கீழே விழுந்துச்சு தெரியுங்க. அங்க எப்படிங்க அங்க இருந்தது கேங்க? நல்லா இருந்துச்சு. சரிங்க, நன்றிங்க. இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. தேங்க்யூ. போடா போய் உட்காந்து. நாங்கள் அங்கேயும் வந்து வேற லெவலில் ஆனாங்க. ஸோ அவனை தொடர்ந்து நெக்ஸ்ட் வருவது யார் என்றால், நடா ரெடியா இருக்கியா? மோசிகா அண்ட் அவங்க அங்கி வாங்க. ஓகே, அடாடாடாடா 2 சிங்கக்கண்ணும் வந்து வரிஞ்சு கட்டி நல்லா ரெடி ஆயிட்டாங்க.
எப்படி விளையாட போறாங்கன்னு பார்க்கலாங்க. காக்கா நல்லா விளையாடுங்க. ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். கை வேண்டாம், திருக்கி முதல்ல இருந்து வாங்கோ. பொறுமையா வாங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் தி ரேஸ் தான். நிதானங்க விடாதீங்க, நல்லா குட்டுங்க. யாரு கொலங்க இடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். பயங்கரமான காம்படிஷன் கொடுக்காங்க கொலகுதே. கேட்டாங்க கை கொட்டுனா கவுல் எடுத்துக்க. இன்னும் கை கொடல, கையிலேயே அங்க போய் நியர்பை போய் கையில எடுத்து போடுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைம் போய்கிட்டு இருக்கு, டைம் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னடா அங்க கொண்டு இடிக்கிற நீ? இல்ல திருப்பி ரீஸ்டார்ட் கையில ரீஸ்டார்ட். கீழே விழ போறீங்க மேம், பார்த்து. சூப்பர் மம்மி, சூப்பர், நல்லா ஆடுறீங்க. டைம் வர்ற சங்கையா ஓடி இருக்குது. அங்கி சூப்பரா ஆடுறீங்க. காக்கா நீ வரலன்ற நீ கையில ஏத்து போடுங்க. ஓகே மம்மி. டைம் முடிய போகுது. 10 9 8 7 6 5 4 3 2 1. அவங்க வரிஞ்சு கட்டிக்கின்னு கலங்கும் போதே நினச்ச சொன்ன டார்கெட்டை கண்டிப்பாக ரீச் பண்ணிடுவாங்கன்னு இங்கேருந்து பார்த்தாலே கவுண்ட் தெரியுது. 1 2 3 4 5. வெரி குட். கைகுறா. சொன்னாங்க 5 எடுத்துட்டியா நீ? எத்துறா நீ? ஆங்க வாங்கி நல்லா விளாட்னீங்க. டேடியும் பயங்கரமாக என்கரேஜ் கொண்டாரு. தேங்க்யூ நான் வந்ததுக்கு. உங்களோட இடத்துல உட்காந்துக்கோ. அடுத்தது 6 எடுக்குவாங்களா தெரியல, கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். எத்தலாமா? எத்தலாங்க. நிதேஷ் சாயங்க ngங்கி வாங்க. ஆல்ரைட், ஸோ ரெடி ஆயிட்டாங்க 2 பேரும். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். டக்கு டைம் போயிட்டே இருக்குது. டக்கு ஒண்ணு கோட்டாச்சு. நல்ல ஒரு அரங்கம். கையை வைக்காங்க, எத்தனை வரணும். சூப்பர் மேம், நைஸ். வெரி குட். இந்த மாதிரி தான் விளையாடணும். நல்லா விளையாடுறீங்க. பொறுமையாவும் வாங்க, கொஞ்சம் வேகமா பொறுமையா வாங்க. தூக்குருங்க. 3 கோட்டாச்சு. கைய விடுறா. இல்ல கேட்டாங்க. திருக்கு. வாங்க பஸ் இருந்து வாங்க. வரலாம். ட்ரை பண்ணலாம். இன்னும் டைம் இருக்கு. கையறா தங்கி. கைய வைக்க கூடாது. அப்படியே கொறணும். வெரி குட். 4 கேட்டாங்க. அது கீழே வந்துச்சு. கரெக்டா கேஸ்கெட்டுக்குள்ள கொடுங்க. டைம் போய்கிட்டே இருக்கு மேம். பாஸ்கெட்ல போடாம கீழே போச்சுன்னா முடிஞ்சிச்சு. பாஸ்கெட் ஆண்ட போயிட்டு கையில எடுத்துட்டு பொறுமையா போடுங்க. 10 9 8 7 6 5 4 3 2 1. கட்டமோகையா. ஓ சூப்பரா ஆனீங்கடா. நல்ல க்ளோஸ் கால் தான் நினைக்கிறேன். எத்தனைடா கிருஷ்ணா எடுத்துருக்காங்க? இங்கேருந்து பார்க்கும்போது எனக்கு 4 + 1 தான் தெரியுது. ஸோ 5 எடுத்துருக்குறாங்க. ஒரு 7 எடுப்பேன்னு நினைச்சேன் சார். கொஞ்சம் கவலைப்படாதீங்க, நல்ல அட்டம்ப்ட் தான். நன்றி வந்ததுக்கு. உங்க இடத்துக்கு உட்காந்துக்கோங்க. உங்க இடத்துல உட்காந்துக்கலாம். கிருஷ்ணா என்னடா 4வது வரவங்க வின் பண்றாங்களா இல்ல கங்கியா எடுக்க போறாங்களான்னு காத்துலாங்க. ஸோ யார் வர போறதுன்னா நம்ம அர்ஷிதா வர போறாங்க. எஸ், அர்ஷிதா நொங்கி வாங்க. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
அடாடாடாடா சூக்கருங்கட்டாங்க சூக்கரு. இதேதான், ஆனா கொஞ்சம் கொஞ்சம் கையில மட்டும் டக்குன்னு குச்சிராதீங்க, லேட்டா குடிங்க. கட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம், ரீஸ்டார்ட் கட்டம். தூக்கரே தரங்க உள்ளாரீங்க வேறல்ல உள்ளே. இது வரைக்கும் 2 எடுத்துக்கிறாங்க, இன்னும் 4 எடுத்தாங்க. அடாடாடாடா 3 எடுத்துட்டாங்க. டைம் போய்கிட்டே இருக்கு. நாலாவது டெலிவரி பண்ணியாச்சு. 4 எடுத்துட்டாங்க, இன்னும் 2 எடுத்தாங்க. சூக்கர் ஆடுறீங்கோ. சீதா வேறல ஆறடா நீயும். சூக்கர் ngangி சூக்கர் ரசிதா கர்லோலே. அல்டிமேட். ஐயோ டைம் முடிய போகுதுடா. 10 9 8 7 6 5 4 3 2 1 டைம் அப். வாவ் வாட்டா வாவ். ஏன்டா கொலைக்கிற டேய்? அவங்க சங்கையா ஆடினாங்கடா. நிறைய எடுத்துட்டீங்கடா நீங்க, தெரியுங்க தெரியும். கேட்டாங்க. இந்த லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்னு சொல்லுவாங்களே, அது இதுதானே கேட்டாங்க. பொறுமையா போனா பண்ணிடலாம் எது இருந்தாலும். பொறுமையாக நீங்க இன்னும் லோகத்துல போயிட்டு வந்துருந்தீங்க. இதோ கடைசியில கவுண்ட் டவுன்ல வந்து ஹை கோருன்ற எத்தனை கிச்சுன்னு கோறீங்களே அங்க. ஸோ எத்தனை எடுத்துருக்கீங்கன்னு எண்ணிட்டு வந்துட்டா. ஸோ வந்து இந்த டப்பாவில் 3, இதில் வந்து 1 2 3 சூக்கரே 8 எடுத்துக்கிறாங்க. பெரிய கைத்தறல் கொடுக்கலாம். ஒரு வழியா வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சூக்கரால நீங்க கையா கொடுங்க. வேற லெவலுக்கு. கையை கொடுங்க கூடாதுடா. தேங்க்ஸ் வந்ததுக்குண்ணா. உன்னோட இடத்துல உட்காந்துக்கோ. தேங்க்யூ கேட்டாங்க, உங்க இடத்துல உட்காந்துக்கோங்க. ஸோ முதலில் இருக்குது யார் என்றால், டே நான் ஸ்ட்ரைட்டாக அங்கேயே போயிடுறேன்டா. இங்கே வேணாண்டா சார். என்ன சார் எப்படி சமாளிக்கிறீங்க வீட்டில்? அவங்க அம்மா தான் சமாளிப்பாங்க. அப்படியா டேடி? எப்படி கோச் இந்த நாள் உங்களுக்கு? நல்லா ஜாலியாக தான் போச்சு. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் டேடி, நீங்கள் வந்தது. தேங்க்யூ. ஹலோ ngangி, ஹலோ. எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஏதாவது ஒரு ட்ரிக்ஸ் சொல்லுங்க. பழகிருச்சு. சூப்பர் ngangி. அப்புறம் இந்த நாள் உங்களுக்கு எப்படி ngangி கோச்சு? நல்லா போச்சு. ரொம்ப நன்றி ngangி. நீங்கள் வந்தது, அது உங்கள் ஸ்டே அதுங்க வந்தது எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஃபார் ஜெயா டிவி கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அடுத்ததாக இருப்பது யார் என்றால், மோசிகா வீட்டில் நாங்கள் ஸ்டே டேடி. மோஷிகோ பத்தி சொல்றது எதுவுமே இல்ல. அது யாருகிட்ட போனாலும் அது நார்மலா பேசுறதா இருக்கட்டும், ஒரு ஷை இருக்காது. அது ஆட்டோமேட்டிக்கா அடாப்ட் ஆயிக்கும். சூப்பர் சார். இந்த நாள் உங்களுக்கு எப்படி கோச்சு? ஸோ எப்பவுமே வேலைன்னு போயிட்டு இருந்து இன்னைக்கு வந்து பசங்க கூட ஸ்பெண்ட் பண்ணதுல ஓகே. நல்லா இன்னைக்கு டைம் ஜாலியாக என்ஜாய் பண்ணீங்களா? ஜாலியா என்ஜாய் பண்ணா இந்த மூமெண்ட் திருப்ப கிடைக்காது கண்டிப்பா. மக்கள் மகிழ்ச்சி, அதுதான் நாங்கள் காலுக்கசங்க நிகழ்ச்சி. சூப்பர் டேடி. உங்களுக்கு எந்த ரவுண்டு குச்சிருந்தது? So எல்லாமே நல்லா இருந்தது. ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி டேடி. கண்டிப்பா. வணக்கம் ngangி. வணக்கம். உங்கள் ஸ்டேதுங்க நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. இந்த நாள் ஃபுல்லாக எங்களோட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. எப்படி ngangி கோச்சு இந்த நாள் உங்களுக்கு? உமன்ஸ் டேக்கு இது ஒரு பெரிய கிஃப்டா தான் நினைக்கிறேன். என்னோட பாப்பாக்கு என்னென்ன விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு இங்க வந்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆங்க ngangி. அப்புறம் நீங்கள் வந்து ஆஸ் உங்களோட டிஃபிகல்ட்டிஸ்லாம் என்னன்னு நினைக்கிறீங்க? டிஃபிகல்ட்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. மேரேஜ் ஆயிடுச்சுன்னா எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். அவங்க வேலைக்கு போறாங்க, நாங்க எல்லாமே வீட்டில் பார்த்துக்கிறோம். குழந்தைங்க வீடு எல்லாமே பார்த்துக்கிறது உமன்ஸோட கடமை தானே. நல்லா சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி உமன்ஸ் டே ngangி. தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்யூ. ஐயோ கேட்க வரேன்ட்டா. உங்களுக்கு எந்த ரவுண்டு ரொம்ப குச்சிருந்தது? எனக்கு எல்லா ரவுண்டுமே பிடிச்சிருந்துச்சு. இந்த வாய்ப்பு கொடுத்த ஜெயா டிவிக்கு ரொம்ப தேங்க்ஸ். நன்றி ngangி. தேங்க்யூ காக்காக்கு ரொம்ப பெரிய நன்றி. ஓகே, அடுத்ததாக இருக்குதுங்கிட்ட சாய் அவங்க டேடி கிட்ட இருந்து ஆரம்பிக்கும். டேடி வணக்கம். டேடி வணக்கம். எப்படி கோச்சு இந்த நாள் உங்களுக்கு? சூப்பரா போச்சு. அப்புறம் டேடி எந்த ரவுண்டு டேடி உங்களுக்கு குச்சிருந்தது? இந்த கேம்ஸ் நல்லா இருந்தது. தேங்க்யூ டேடி. தேங்க்யூ ஜெயா டிவி. வணக்கம் ngangி. வணக்கம். உங்களுக்கு இந்த நாள் எப்படி கோச்சு? நல்லா போச்சுங்க. உங்களுக்கு எந்த ரவுண்டு குச்சிருந்தது? கேம் ரவுண்டு தான். தேங்க்யூ ngangி. ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜெயா டிவி. அக்கா ஹாப்பி உமன்ஸ் டே அக்கா. தேங்க்யூ. அக்கா நீங்க நாள் எப்படிக்கா கோச்சு உனக்கு?
ரொம்ப நல்லா தான் போச்சு. எந்த ரவுண்டுக்கா உங்களுக்கு பிடிச்சிருந்தது? கேம்ஸ் ரவுண்ட் தான் பிடிச்சிருந்தது. தேங்க்யூக்கா. நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ தேங்க் ஸோ யூ. மச். அத்தை, நீங்க தான் அத்தை கரெக்டான ஆளா தெரியுறீங்க. ஆஸ் அ உமனா என்னெல்லாம் ஃபேஸ் பண்றீங்க? ஜாலியா இருக்கிறீங்களா? இல்ல கஷ்டம் ஆகுதா உங்களுக்கு? ஜாலியா தான் இருக்கு. ரொம்ப நன்றிங்க அத்தை. ஜெயா டிவிக்கு ரொம்ப தேங்க்ஸ். கடைசியாக இருப்பது யார் என்றால் ஹர்ஷிதா. வீட்டில் கேட்டிருக்க. ஹலோ டாடி. ஹலோ சொல்லுங்க. உங்களுக்கு வந்து எந்த ரவுண்டு ரொம்ப பிடிச்சிருந்தது? ஆக்சுவலாக எனக்கு எல்லா ரவுண்டும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எல்லா குழந்தைங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தாங்க இந்த வாட்டி. எனக்கு ஃபைனலாக அந்த கேமிங் ரவுண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருந்தது. ஏன்னா யாருமே வந்து அதில் ஸ்லோ இல்லை. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாஸ்ட் பீட்டில் எல்லாமே என்கரேஜ் பண்ணுறது அது ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பர். இந்த சான்ஸ் கொடுத்த ஜெயா டிவிக்கு வந்து ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக இது எங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே எங்களுக்கு எந்த ஒரு பேட் ஃபீலுமே வரல. திருப்பி இது மாதிரி அகைன் வந்து ஷோக்கு கலந்துக்கணும்னு தோணுது. அந்த மாதிரி ஃபீலை நீங்கள் கொடுத்துட்டீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். ஹலோ கங்கி. ஹலோ. எந்த ரவுண்டு கங்கி உங்களுக்கு பிடிச்சிருந்தது? பசங்க பேசுனது தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் வந்து இந்த உமன்ஸ் டேல நீங்க என்னெல்லாம் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்றீங்க? இல்ல என்னெல்லாம் உங்களுக்கு காஸ்டிவா நடக்குது? உமன்ஸ்னாலே ஸ்டெப் பை ஸ்டெப் போயிட்டு தான் இருப்போம். இதுல மேரேஜ்க்கு அப்புறம் பசங்களையும் பார்த்துட்டு, வேலையும் பார்த்துட்டு, வீட்டையும் எல்லாமே பார்க்குது. அதுவே ஒரு பெரிய சேலஞ்ச் தான். சூப்பர். ஸோ எல்லாருங்க வந்து சங்க அற்புதமா பேசுனாங்க. அண்ட் தேங்க்யூ. நீங்க எல்லாரும் வந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் உமன்ஸ் டே அதுவுங்க நீங்க எல்லாரும் வந்திருக்கனால உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் நாங்க கொடுக்கலான்னு இருக்கோம். கொடுத்துடலாங்களா? ஸோ எல்லாருக்கும் வந்து என்னோட ஹாப்பி உமன்ஸ் டே. ரொம்ப நன்றிங்க. நீங்கள் வந்ததுலலாம் ரொம்ப சந்தோஷம். என்னடா குத்துலாங்கடா கிஃப்ட. வாங்க இறங்கி வாங்க. சூப்பரு. ஹார்திக்கு நீ வந்து சூப்பராக வந்து பேசுன. உனக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே என்ற அழகான கிஃப்ட்டு. தேங்க்யூ வந்ததுக்கு. மோசிகா மோசிகா சூப்பர் கிஃப்ட் உனக்குக்கா. வந்ததுக்கு தேங்க்ஸுக்கா. உனக்கு வந்து ஹாப்பி உமன்ஸ் டே. தேங்க்யூ. நிதேஷ் நல்லா விளாட்ன, சூப்பராக பேசுன, அருமையா டான்ஸ் ஆடின. அதனால உனக்கு ஒரு அழகான கிஃப்ட்டு. தேங்க்யூ வந்ததுக்கு. அசிதா ஹாப்பி உமன்ஸ் டே வந்ததுக்கு தேங்க்யூண்ணா. கிஃப்ட் நான் எடுத்துக்கிட்டேன் உனக்கு பதிலா. வேணாவா? நீயே எடுத்துக்க. தேங்க்யூடா சொல்லலாம். சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி. அதனால உனக்கு ஒரு அழகான கிஃப்ட்டு. கிச்சனா இந்த வாரம் எல்லாருங்க பயங்கரமாக பேசுனாங்க. பயங்கர ஹெவியாக கற்காங்க கொண்டாங்கல்ல. சூப்பரா போச்சுடா. இதே மாதிரி சூக்கரான ஆளு பசங்க நாங்கள் வீட்டில் இருக்காங்க. அவங்கள நாங்கள் ஷோவில் கூட்டு வந்து அழகு காக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியுது இல்லையா நங்கரு? அந்த நங்கருக்கு குழந்தைங்களோட டீட்டெயில்ஸை வாட்ஸ்அப்பில் அப்படியே தட்டி கொடுங்க. அப்படி அனுப்புனாதாங்க இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவே முடியும். சரிங்களா? டே கச்ச சட்டை தயவு செஞ்சு வீட்டில் சொல்லி அப்படியே வந்து நங்கரை வந்து அனுப்பிச்சி விடு. சரியா? உன்னோட டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிட்டே அவங்ககிட்ட சொல்லிட்டேன். அண்ட் இந்த வாரம் மாதிரியே சூப்பராக அடுத்த வாரங்க ஒரு 4-5 காலு பசங்களோட உங்களை வந்து சந்திக்கிறோம். அன்டில் தென் உங்ககிட்ட இந்த சைன் ஆஃப் பண்ணுறது உங்கள் கிருஷ்ணா. நான் தாங்க உங்கள் கலருங்க வச்சா. நாங்கள் ஜெயா டிவியின் வாலு.